வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பாதார வேதமே கேதி நாகத்தின் தலைவனே நான் வணங்கும் சிவமே, நாளுமுனை தொழுதே பரமருள்வாய் சிவமே. நாகத்தின் தலைவனே நான் வணங்கும் சிவமே, நாளுமுனை தொழுதே பரமருள்வாய் சிவமே. வேதத்தின் தலைவனே சிவமே, வேண்டுமலோ தரும் கமவனி பாதார வேதமே கேதி தரினி சாதனி ரவ கமவனி பாதார வேதமே கேதி சாரினி சதானி ரவ கமவனி பாதார வேதமே கேதி ததரி தாளனி சரினி ததரி தாள பவனி தப்பாலால வேதமே கேதி
நன்றி நன்றி. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியவர்களின் அன்பு வணக்கங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் திருவல்லிக்கேணி யானை தின்று தீர்த்த தமிழ் கரும்பு பாரதி. அதற்கிணங்க தமிழ் மொழி போல் இனிய மொழி வேறென்றும் இல்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் நம் முன்னோர்கள். ஆனால் இன்றோ தமிழ் மொழி நம் வாழ்வில் ஓர் அங்கமாக கூட இல்லை. ஆங்கிலம் பேசுவதே அழகென்று நினைத்துவிட்டோம். இருப்பினும் மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பார்கள். அதுபோல தமிழை படைத்த நம் இறைவன் எக்காலத்திலும் அதனை பேணி காக்க சிலரை படைத்திருக்கிறார். அவர்கள்தான் நம் நாடக கலைஞர்கள். அவர்கள் இரவு பகல் பாராது உழைத்து நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி காக்கின்றனர். என்றுமே அவர்கள் நம் போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர்களை கௌரவிக்கும் வகையில் தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாட்சி நினைவாக இந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றோம். எந்தையாய் வந்து என்றும் என் சிந்தையில் நிறையும் சிவனே, சிங்கமாய் எழுந்து என்றும் சிகரமாய் நிற்கும் தமிழே, தாயார் மடியிருந்து தங்கமணி கையெடுத்து தவப்பால் குடிக்கையிலே தன்பாலும் குடித்தவளே, மணப்பால் குடித்த அவன் குடித்தவற்றை வடித்து வைக்கும் நினைப்பால் எழுதுகிறேன், நீ இதனை கவிதை என அணைப்பாயில் உயிர் பெறுவேன். அம்மா நின்றாள் வணக்கம். மண் விளைய மழை பொழிய மங்களங்கள் நிறைந்து வைக்கும் கண்ணுடைய நாயகியே, மண்புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, உலகில் நின்று பேசும்படி உயர்த்தி பிடித்தவனே, ஓயாத பாட்டலையால் உலகையே வசமாக்கி என்றும் சாயாத கோபுரமாய் சொந்த கவி பொழியும் நாட்டரசன் கோட்டையே, நல்ல தமிழாலே வாழ்விக்கும் பாட்டரசே, கவி சக்கரவர்த்தியே, வேந்த தமிழாலே ஆனந்த ஸ்ருதி கூட்டி பாடி வரும் தென்றல், ஆடி வரும் நங்கைகள் அனைவருமே ஒளியேற்ற ஜாதி மதம் கட்சி என தனித்தனியே இல்லாமல் ஆதிமகள் தமிழ்தாயின் அரைவணைப்பால் ஒன்றாகி பாடுபவர் ஜாதி என பலர் சேர்ந்த அரங்கம் இது. இந்த நாடகங்கள் பல குதிரைகளை பூட்டி பறந்தோடும் தேர்கள், உரைநடை பாடல்கள் எல்லாம் கீத உபதேசங்கள். திரைமறைவில் இயக்குபவன் கண்ணன், பரந்தாமன் என் வீட்டுக்காரர் இல்லை. ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆனந்தம், ஸ்வரங்கள் பிசையாத கீர்த்தனைகள், முனை கூட விலகாத கதை நேர்த்தி, முழுவதுமே விழித்தாலும் சரியாத சாரீரம், இமைக்காத விழிகள், இலக்காக தமிழ்மொழி, இவைதான் நாடகங்களின் ஆணிவேர். நாட்டின் நகமே நாடகம், நம்மின் நகமே நாடகம், படிப்பில்லா பாமரனுக்கும் இலக்கியம் சொன்னது நாடகம், எழுத்து வாசம் இல்லாதவனுக்கும் இதிகாசம் தந்தது நாடகம், சுதந்திர வேட்கையை கூட்டி வீர வேஷம் கட்டிய நாடகம், அரசியல் சினிமா அத்தனைக்கும் வாசல் காட்டிய நாடகம், ஏட்டில் இருந்த நம்பிக்கை பாட்டில் சொன்னது நாடகம், இருட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாடகம், மனசை மாற்றி காந்தியை மகாத்மா ஆக்கியது நாடகம், கிட்டப்பா KP சுந்தராம்பாள் காதல் வளர்த்தது நாடகம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நாட்டுக்கு தந்தது நாடகம், விழித்து சிவந்த விழிகளுக்குள்ளே நெருப்பை தந்தது நாடகம், நெருப்பாய் வளர்த்த கலையாலே தீமைகள் எடுத்தது நாடகம், மனிதருக்காக மனிதனை வளர்க்க மனிதர்களாலே உருவானது நாடகம், ஆனாலும் இங்கே மனிதனை ஏற்க மற்றொரு மனிதன் ஆடுவதும் நாடகம், கலையை காத்திட்ட குலசாமி, தமிழ் தலையை நிமிர்த்திட்ட தனிச்சாமி, நாடகம் காத்திட்ட நம் சாமி, நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமி, உன்னை வணங்கி வணங்கி மகிழ்கிறோம் எங்கள் நாடகம் முடியும் வரை. கையில் நூலெடுத்து படிக்க போதிய காலம் கிட்டாத பணியாளர்களுக்கும் படிக்க தெரியாதவர்களுக்கும் நல்லறிவு புகட்டும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது நாடகம். இது கேள்வி ஞானம் தருவதோடு உடன் காட்சி இன்பமும் தருவதால் எளிய மக்களும் இதை கண்டு பயன்பெறுகின்றனர். நாடகத்தை கண்டு அதிலிருந்து இரவு சூரியன் என்னும் புத்தகத்தை படித்தேன். மேலும் நாடகத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்டு ஆராய்ந்து பார்த்தேன். அதில் நான் அறிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாடகக்கலை என்பது மிகவும் பழமையானது. இதனை சீர்படுத்திய திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி நாடக கலைஞர்களிடம் கூறுவது என்பது கொல்லன் தெருவில் ஊசி விற்பதற்கு சமம் என்றாலும் மக்கள் அறிந்து கொள்ளவே இதை கூறுகிறேன். நாடகத்தின் பயிற்சியை சிறுவர்களுக்கு அளிக்கும் திரு சங்கரதாஸ் சுவாமிகள் வசனங்களையும் பாடல்களையும் தவறாக கூறிவிட்டால் அதற்கான தண்டனையாக அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக உணவை வழங்குவாராம். ஒன்று சாப்பிடு அல்லது வசனங்களை மனப்பாடம் செய்து கூறு என்பாராம். எனவே சாதாரணமாக உருவானது இல்லை இந்த நாடக கலை என்பதையும் நாம் உணர வேண்டும். இன்றி மணிமுத்து பாகவதர் எனும் ராஜ நடிகர் நாடகத்தில் நடிக்கும் பொழுது முருகனாக காட்சியளிக்கும் தருணத்தில் 15 நிமிடம் கண்ணிமைப்பதில்லையாம். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் வித்தியாசங்களில் கண்ணிமைப்பதும் ஒன்று. அதையும் அவர் முறியடித்தாராம். இதை காண பல்வேறு ஊர்களில் இருந்து ரசிகர்கள் வருவார்களாம். ஒரு முறை
முருகனாக காட்சியளிக்கும் போது விஷ வண்டு ஒன்று தாக்கியுள்ளது. அதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. எனவே சற்று நேரத்தில் மயக்கமடைந்து விட்டாராம். பரிசோதித்த மருத்துவர் 3 மாதங்களாவது அவரால் நாடகத்தில் நடிக்க முடியாது என கூறிவிட்டனர். அந்த 3 மாத காலமும் அவரை காணவும் அவருக்கு தேவையான பொருட்களை வழங்கவும் ரசிகர்கள் சென்று கொண்டே இருந்தார்களாம். ஏனெனில் நாங்கள் உங்களை கலைஞர்களாக அல்ல, உறவுகளாகத்தான் பார்க்கிறோம். மணிமுத்து பாகவதர் போன்ற கலைஞர்களை நாங்கள் தற்பொழுது காணவில்லை என்றாலும் அவர்களின் எதிரொலியாய் விளங்கும் உங்களை போன்றோரை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமாக ஜொலிப்பது போல இந்த கலைத்துறையில் எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் ஒரு சிலரின் பெயர்கள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பெற்றுள்ளது. மனித உடலுக்கு அழிவுண்டு, ஆனால் ஒருவர் அடைந்த புகழுக்கு என்றுமே அழிவில்லை என்பது பெரியோர் வாக்கு. அதுபோல இவரின் புகழும் இன்றளவும் ரசிகர்களால் போற்றப்படுகிறது. கலைத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் புரிந்த கலை உலகின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் எனது அன்பு பெரியம்மா தமிழ்ச்செல்வி ராமநாதன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மை ஆட்சி நினைவாக வழங்கி கௌரவிக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற பெருமை எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. தங்கச்சிக்கு வாழ்த்துகள். இந்த இள வயசில் நாடகக்கலையை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சு நாடக கலைஞர்கள் எல்லாம் பேசுகிறது வாழ்த்து. இன்னமும் மென்மேலும் நிறையா சிறப்படைந்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று சகோதரி மகள் அன்பு மகள் ஜெயலட்சுமிக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் வல்ல மாரியம்மன் அருளாலே எல்லா நலமும் வளமும் பெறணும் என்று வாழ்த்தி அவரை ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆசை, அண்ணே பெரியாச்சி எல்லாருக்கும் தெரியும். ஒரு 10-15 வருஷமா நான் ரவிகாந்த், கஸ்தூரி, கண்ணே, இப்போ எல்லாரும் ராஜபாப்பா அவங்க காலத்துலேருந்து 15 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருப்போம். நான் சொல்லுவேன், அண்ணே வருஷம் முன்னாடி அண்ணா தேதி எழுதுவாங்க பங்குனியில் புதன்கிழமைன்னு. அப்போ சொல்லுவேன், அண்ணே வருஷம் நாங்கள் நாடகம் பார்க்க வரோம். ஒரு நாளாக நானும் ஆத்தாவோட உட்காந்து நாடகம் பார்க்குறேன். நான் ஒரு நாடகத்தை போட்டு எல்லாரையும் வர சொல்லி என்னையும் இப்போ நாடகம் பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்போ ஐயா நாராயணன் சொல்லுவாரு, எப்போ பெருமை எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா, நீங்கள் நடித்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணே ராஜேந்திரன் அண்ணே, வள்ளியப்பன் அண்ணே, கற்பே அண்ணே, மணிவரசனே, எங்களை நாங்களும் பட்டிமன்றம் பேச முடியும், எங்களாலையும் தனியாக வேஷம் விடாமல் பேச முடியும்னு சொன்னது ஐயா நாராயணன். மறக்கவே முடியாது. அவங்க தான் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணி இதில் நீ பள்ளியப்பண்ணே, முருகப்பா, ராஜபட்டு 3 பேரையும் பேசுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேஷம் போட்டால் தான் பேச வரும், வேஷம் போடாமல் பேச வராது அப்படின்னு. ஐயா என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்தாத்தான் கூட்டம் வரும், ஏன்னா நீங்கள் வேஷம் போடுறவங்க, அதனால உங்களை பார்த்தா கூட்டம் வரும், அதனால நீங்கள் பேசுங்க. எங்களோட அண்ணே ஆசிரியர் பிறந்தாங்க ஐயா, அவங்க பேசினாங்க. அப்போ ஐயா பேசினாங்க. எல்லாரும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தாங்க. அடியார்களை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்து அதில் பேச சொன்னாங்க. அது என்ன விஷயம்னா, அந்த பட்டிமன்றம் பேசுனதுனால நாடகத்தை நிப்பாடிட்டு கூட நான் பட்டிமன்றம் பேசக்கூடிய ஒரு ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. அதை கொடுத்த ஒரு ஐயா நாராயணன், மறக்க முடியும். அப்படி ஒரு மேடை இந்த மேடையை எனக்கு என் மக பொன்னாடி போட்டு பெருமைப்படுத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப நாள் 15 வருஷம் ஆசை, இன்னைக்கு உட்காந்து நாடகம் பார்க்கணுங்க. என் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும் ஒரு ஆசை. அதனால வந்திருக்கேன். என்னை பெருமைப்படுத்தினா ஜெயா காலை வணக்க நிகழ்ச்சியில முதல்ல சொன்னது நாட்டசங்கோட்டை தான். சிறுகுடல்பட்டியும் நாட்டசங்கோட்டையும் 15 வருஷமா நான் தொடர்ந்து வந்துட்டு. ஏன்னா இலக்கியம் நயம் மிகுந்த ஒரு ரசிகர்கள் என்ன பேசுறதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும், நம்ம ஏதாவது தவறா சொல்லிட்டா கூட அது காலையில ஐயா சொல்றாங்க நாராயணன், கைமை வினையாளுங்கிறது எனக்கு ஒரு பாடல் வரும் இளையான்குடி மாரநாயனாரை பற்றி. அப்ப கைமை வினையாளுங்கிற போது அந்த கைமை வினையை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். கணவனை இழந்த பெண் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது கைமை வினைகளான நம்ம கை திறமையால்
இப்போ என் தங்கச்சி தேன்மொழி அப்படி விதவிதமாக பலகாரம் காய்கறிலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த கைவி வினைகள் அப்படின்னா நம்ம கை திறமையால் செய்யக்கூடிய வகைகள், வெஞ்சனம் காய்கறி இதெல்லாம் வைகைகள், அதுக்கு ஒரு பொருள் இருக்குப்பா அப்படின்னு ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தப்பாக யோசிச்சா அதை நல்ல விதமாக இலக்கிய சிந்தனையோடு நடிகர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல வசனங்களை இப்படிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம், நல்ல ஒரு மேடை. இந்த மேடையில் நான் 15-20 வருஷம் நடித்ததில் பெருமையாகவும் சந்தோஷமாக நிற்கிறேன். என்னை தாய் வீடாக நினச்சி என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றனர் பெரியோர். அதற்கிணங்க ஒரு பெண்ணின் துணை இருந்தாலே எடுத்த காரியம் வெற்றியாகும். ஆரம்ப காலகட்டத்தில் கச்சேரிகளில் பங்கு பெற்று பின்பு நாடகத்துறைக்கு வருகை தந்து குறுகிய காலகட்டத்தில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். திருச்சி என்றால் நினைவிற்கு வருவது மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் என எண்ணற்ற அதிசயங்களை தன்னுள் கொண்டது. அந்த வரிசையில் திருச்சி என்றதும் நினைவிற்கு வருவதில் இவரும் ஒருவர்தான். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்னும் பாடலை நேர்த்தியாக பாடி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த திருச்சியைச் சேர்ந்த விஜய் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். பிரம்மனின் படைப்பில் இவர் ஓர் அதிசயமே. கலைமகளின் கருணை மலையில் பல நூறு முறை நனைந்தவரே, முந்தைய பிறவியில் பல நூறு முறை பகவானுக்கு தேனால் அபிஷேகம் செய்தவரே என்றுதான் எண்ண தோன்றுகிறது. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். இந்த நாரதரோ கழகத்தில் மட்டுமல்ல கானத்திலும் வல்லவர். பழைய பாடலான இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற பாடலானாலும், நடுத்தர பாடலான கூட்டத்திலே ஜோடிப்புறா என்ற பாடலானாலும், புது பாடலான ரோஜா ரோஜா என்ற பாடலானாலும் இசை புயலாக வீசக்கூடிய திறமை கொண்டவர். இந்த புயல் இங்கு மட்டுமல்ல, பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் காதுகளுக்கு இனிமையாக பல இடங்களில் இசை புயலாக மையம் கொள்கிறது. தன் குரலால் அனைவர் மனதையும் தம் வசப்படுத்தும் சிம்ம குரலும் பொறியாளர் வெங்கடேஷ் பிஇ அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். ஐவகை நிலங்களில் அழகான நிலமாக கருதப்படும் குறிஞ்சி நிலத்தின் மன்னன் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். இன்று அனைத்து துறைகளிலும் பெண்களின் சாதனை என்பது அதிகரித்துள்ளது. இருப்பினும் கலைத்துறையில் பெண்களின் சாதனை என்பது கடினமான ஒன்றே. இருப்பினும் இதிலும் எத்தனை பேரின் சாதனை உள்ளது. இம்மேடைக்கு பலமுறை வருகை தந்து எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கலைத்துறையில் நட்சத்திரமாக ஜொலித்த அபிராமி அவர்கள், தன் பாடலால் அனைவர் மனதையும் தம் வசம் படுத்திய இந்திரா தேவி அவர்கள், தற்பொழுதும் சமூக வலைதளங்களில் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் திலகவதி அவர்கள் என எண்ணற்றோர் உள்ளனர். இவர்களின் வரிசையில் நீங்களும் உங்கள் நடிப்பு திறமையால் இடம்பெற வேண்டும். வனக்குறவன் ஒரு புனைக்கிளியே, ஒரு மானி வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய், வஞ்சி மனத்தினிலும் மஞ்சள் முகத்தினிலும் நல்ல மையல் தவழ்ந்திட எழுந்தாய், ஒரு மாய நிலாவென எழுந்தாய் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க நடை உடை பாவனை நடிப்பில் நம்மை கவரும் திறமை கொண்ட வள்ளி மங்கையர்கரசி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். ஜாதி மதம் பேதமின்றி பழகும் ஓரிடத்தில் அன்பை தவிர வேறு எதற்கும் இடமில்லை என்பதே உண்மை. அதை உணர்த்தும் வகையில் பல ஆண்டுகளாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்து மயிலேறும் ராவுத்தர் என்று அழைக்கப்பட்ட ஐயா ராஜா முகமது அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். அழகென்று சொல்லிருக்கும் முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. முருகன் என்றாலே அழகன் என்றுதான் பொருள். அதற்கேற்ப தத்ரூபமாக முருகனாகவே காட்சி தருபவர் தம் குரல் வளத்தால் சமூக வலைதளங்களில் மெலோடி சிங்கர் என அழைக்கப்படும் CR ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். அதுபோல பாட்டோடு சேரும் ஸ்ருதிக்குத்தான் இசை அழகூட்டும். அதற்கேற்ப எவ்வித குறையும் இன்றி இசையும் பின்பாட்டும் பாடுபவர் ஒவ்வொரு விரலிலும் ஒவ்வொரு வித்தையை பெற்றவரோ, இல்லை கலைமகளின் கருணை மலையில் இனிதாய் நனைந்தவரோ, காலங்களில் அவள் வசந்தம் பாடல் மூலம் காதிற்கு இனிமை சேர்ப்பவரோ, ரசிகர் கூட்டத்தை மெய்மறந்து இருக்க வைப்பவரோ, இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர், இத்தனை ஆண்டுகளாய் இங்கு வருகை தந்து எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த
TMA அருண் அவர்கள். ஆனால் வல்லவனுக்கு வல்லவனும் வையகத்தில் உண்டு என்பது போல இன்று இங்கு வருகை தந்திருப்பவரும் தேனிசை குரலுக்கு சொந்தக்காரர் தான். குரு பக்தியை பல்வேறு முறைகளில் வெளிப்படுத்தின நம் முன்னோர்கள். பாரதி மீது கொண்ட எல்லையில்லா தன் அன்பினை வெளிப்படுத்த கனகசுப்புரத்தினம் என்னும் தன்னுடைய இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் என வைத்தார். அதுபோல தன் குருவின் மீது கொண்ட அன்பால் ரத்ன சபாபதி என்னும் தன் பெயரை ரத்னப்பா என மாற்றி தன் அன்பை வெளிப்படுத்தியவர். இன்று உள்ள அத்தனை நாடகங்களுக்கும் கதை பாட்டுகளை அறிந்து தெளிவாக பாடும் திறமை பெற்ற மதிப்பிற்குரிய ரத்னப்பா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். இரவும் பகலும் போல் விழியும் இமையும் போல் உடலும் உயிரும் போல் பாட்டுடன் ஸ்ருதி சேர வேண்டும். அதற்கிணங்க நாடகம் சிறப்பாக அமைய இசைக்கலைஞர்கள் துணை இன்றியமையாதது. எனவே இங்கு மிருதங்கம் இசைக்கும் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறோம். இங்கு ஆல்ரவுண்ட் இசைக்கும் அருள் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறோம். இங்கு தாளம் இசைக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக இந்த நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறோம். பழமையே சிறந்தது என்பது முன்னோர் வாக்கு. இருப்பினும் மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களில் ஒன்று புதுமை வந்ததும் பழமையை மறப்பது. ஆனால் காலம் கடந்த பின்பே இக்கரைக்கு அக்கறை பச்சை என எண்ண தோன்றும். அவ்வாறு காலம் பல்வேறு பரிணாமங்களை கடந்தாலும் இன்று மீண்டும் நாடகத்தை மக்கள் ரசிக்க தொடங்கியுள்ளனர். அதற்கு உதவியாக சமூக வலைதளங்களில் நாடகத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்து நம் போற்றுதலுக்கு உரியவர் சிலர் உள்ளனர். அலங்கம்பட்டியைச் சேர்ந்த மணி அவர்கள், ட்ரிபிள் கே தமிழன், சுப தங்கராஜ் அவர்கள், வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல், வெங்கடேஷ் யூடியூப் சேனல், MK ராதாகிருஷ்ணன் யூடியூப் சேனல் என பல செயல்பட்டு வருகிறது. அதில் இங்கு வருகை தந்துள்ள மாயகுலம் மாதவன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். அனைத்து ஆண்டுகளும் இங்கு தவறாது வருகை தந்து அன்பை பெற்ற சீன் உரிமையாளர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். எல்லா ஆண்டும் மிக நேர்த்தியாக கொட்டகை அமைத்து கொடுப்பவர் எங்கள் கோயில் பூசாரி KN ராமு அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். இங்கு சிறந்த முறையில் ஒளி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்தவர். மனதிற்கு பிடித்த பணி அமைவது கடவுள் கொடுத்த வரம். ஆனால் அனைவரும் பிடித்த பணி என சில உண்டு. அதில் ஒன்று பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கும் பள்ளியில் பணிபுரிவது. இவரின் தந்தையாரும் பள்ளியில் எழுத்தராக பணியாற்றியவர். அவரின் வழித்தோன்றல் நல்ல முறையில் ஒளி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்துள்ள ராஜா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை தெய்வ திரு லட்சுமணன் செட்டியார் வள்ளியம்மையாச்சி நினைவாக வழங்கி மகிழ்கிறோம். இன்று போல் என்றும் கலைத்துறையில் ஆர்வம் கொண்டு வளர்ந்திட எல்லாம் வல்ல ஸ்ரீ செங்கமல முத்துமாரியம்மன் உங்களுக்கு நல்லாசிகள் வழங்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, எங்களுக்கு எதிர்பாராத ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சி. இது எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கான எங்களுடைய கலைத்துறையின் ஈடுபாடில் விருப்பத்தின் மேலேயும் கிடைச்சது. உறவினர்கள் வேறு 16 ஆண்டுகள் தொடர்ந்து வந்த மேலே. ஆகவே இந்த அளவுக்கு பாராட்டி நடத்தி இந்த வரவேற்று பெருமைப்பட பேசிய மகள் ஜெயலட்சுமிக்கு நாங்கள் திருப்பி ஒரு பாராட்டு நடத்தணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்ல ஓங்கு புகழ் பெறணும், எல்லா நலனும் அவர்களுக்கு கிடைக்க இந்த இறைவன் வழிவிடணும், வழி செய்யணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொன்னாடையை மகள் ஜெயலட்சுமிக்கு வெற்றி மாலையாக
பல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாழ்த்தி இந்த பொன்னாடையை தமிழ்ச்செல்வி ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பின்னே நின்று என்னை பிறவி பெறுவது முன்னே நன்றாக வேல்கம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனம் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ன தமிழ் வளர்வதற்கு எங்களுக்கெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு மேடை. இப்போ அதே மாதிரி ஐயா ஆசீர்வாதத்திலையும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்திலையும் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் என்னுடைய மகள் அருமை மகள் சிறந்த பேச்சாளராக, சிறந்த கவிஞராக, சிறந்த எழுத்தாளராக, நல்ல நாடக கலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்போ நடந்தது என்ன இப்போ நடந்தது என்ன ஒரு ஆர்வமாக, அதை விட இந்த தொலைபேசி கைபேசியில் வரக்கூடிய தீமையான விளைவுகளை இந்த கவிதைகளில் அருமையாக சொல்லியிருக்காங்க மகள். அது இன்னும் படிக்கணும், படிச்சுட்டு அவருக்கு பாராட்டெல்லாம் சொல்லணும், மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்னாடை அறிவிக்கிறேன். தமிழால் தமிழை தலைத்தோங்க தமிழினம் வளர தமிழால் பேசி தமிழால் வாழ்த்தி தமிழால் இந்த இனம் வளர இப்படி ஒரு மேடை அமைத்து எங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆசான் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் புகழை துவங்க செய்ய அத்தனை கலைஞர்களையும் அழைத்து ஒவ்வொரு வருடமும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தார்களையும் வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் எங்கள் உள்ளன்போடு பெருமையோடு, ஏன்னா இப்ப இந்த குறுகிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உள்ள காலத்துல இப்படி ஒரு மேடை வச்சு கலைஞர்களை எல்லாம் வாழ்த்தி பெருமையும் சேர்த்து, ஏன்னா உலகம் பூரா பார்க்குறாங்க, உலகம் பூரா பார்க்கும் இடத்துல எங்களுக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கும் வகையிலே மதிப்பிற்குரிய ஐயா லட்சுமணன் செட்டியார் வள்ளிமையாச்சி அவர்களுடைய நினைவு பரிசை வழங்கி ஒவ்வொருவரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிற அன்பு தோழியர் ஜெயலட்சுமி கண்ணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் இதை மறவாமல் கலைஞர்கள் எல்லாம் மேன்மைப்படுத்தி இங்கே வரவழைத்து பெருமை சேர்க்கிற மதிப்போடு எங்களால் ஆயில் கருப்பையா செட்டியார் என்று வழங்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரனாக இருந்து மேன்மையோடு அருமையான கலைஞர்களை அழைத்து பெருமை சேர்த்து நாட உலகம் மென்மேலும் வளர உதவி கொண்டிருக்கிற அன்பு அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கும் எங்களை பாசத்தோடு பரிவோடு எங்களது மன இஷ்டம் போல் உணவை அளித்து வாழ்த்தி பெருமை சேர்க்கிற அன்பிற்குரிய தேன்மொழி ஆட்சியார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த மனமார்ந்த அனைத்து கலை உள்ளங்களின் உறுப்பினர்கள் சார்பாக நன்றி கலந்தன. மேடைக்கு புதுசு, அதனால அவங்க சொந்தம், அதனால சொல்லலை. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். மறக்க முடியாதவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிற கவுன்சிலர், முன்னாள் தலைவர், அருமைக்குரிய சகோதரர் ஆவணமான கருப்பஞ்செட்டி அவர்களுக்கும் எங்களது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவங்களாம் மறக்க முடியாது. 16 வருஷம் அவங்களுடைய ஆதரவுலாம் இவங்க சொந்தங்கிறதுனால அவங்க பேர் நான் சொல்லலை, அவரை மறந்துட்டேன் அந்த நேரத்தில். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை என் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.